உங்க அழகா ஒரு 5 நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீ வலிக்காம போடுவீங்களா? எல்லாமே சொல்லி தருவீங்களா? எல்லாமே சொல்லி அக்கா எல்லாமே சொல்லி தரங்கறாங்க. நீ எந்தனாவா? வலிக்காம போடணும். வலிக்காம நீங்க மட்டும் வந்தாதான் சொல்லி தருவேன். தனியா வீட்ல சொல்லி தருவேன். லவ் பண்ண மாட்டீங்களா? லவ்லாம் பண்ண. ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒன்றும் பஸ்ஸே வர காணும். ஹாய்ங்க, நல்லா இருக்கீங்களா? யாருப்பா? யாருப்பா? நான் உங்களை அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தீங்களா? உங்க அழகா ஒரு 5 நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன வெக்க போட்டு தள்ளி நிக்கிறீங்க? அப்படிலாம் இது இல்லை. நான் என்ன ஒரு பக்கத்து ஊர் தான். நானும் நீங்க பஸ்ஸுக்கு தான் நிக்கிறீங்களா? நானும் பஸ்ஸுக்கு தான் நிக்கிறேன். பஸ்ஸுக்கு நிக்கிற நேரத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் உங்கள்ட்ட பேசிட்டு போலாம். ரொம்ப அழகா இருக்கீங்களே. பேசலாமா? என்ன ஊர் நீங்க? நானா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. அவங்க பேரு நீயந்தனா. நீயந்தனா. நீ எந்தனா? ஏ நல்லா இருக்குப்பா. நீ எந்தனா? நீ எந்தனா? நீ எந்தனாவா? என்னோட ஆவலா? பேரு வந்து நீயந்தனா. அப்படியா? நீ எந்தனாங்கும் போது நீ என்னோட ஆள் அப்படின்ற மாதிரியே தோணுது. அதான் அர்த்தமோ? அப்படிலாம் இல்லைங்களா? உங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க? எல்லாம் வீட்டுல வேலை செய்யறாங்க. வீட்டுல வேலை செய்யறாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்களா? அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் வேலையில நல்ல வருமானம் போல. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன வேலைலாம் பார்ப்பீங்க? மக்கள் வந்து வயசானவங்களாம் வந்தா எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவீங்க? அப்படிங்களா? என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போனோம்னா ஆக்சிடென்ட் ஆகி வந்த பிறகு வயசானவங்களை நான் மேக்சிமம் பாக்குறது இல்லை. நான் பாக்குறது ஒன்லி இளம் வயசு பசங்க தான் பாப்பீங்களா? இது என்ன கொடுமையா இருக்கு? வயசானவங்களும் பார்க்க மாட்டாங்களா? வயசானவங்களையும் பார்க்கணும். இல்ல எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா வந்தா நான் பார்க்கணும். இதெல்லாம் என்ன கொடுமைங்க? எல்லாரையும் பார்க்கணுங்க. எல்லாரும் ஒரு நோயாளி தான். எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரையும் பார்க்கணும். என்னங்க போங்க. அப்ப நான் வந்து உங்களை அங்க அட்மிட் ஆயிட்டுமா? டெய்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாங்கலாமா? எவ்வளவு சம்பளம் தராங்க? எனக்கு மந்த் 10,000. நீ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 10,000. 10,000 ரூபாயா? எனக்கு ஒரு 5,000 கொடுங்களேன். கண்டிப்பா வாங்கிக்கலாமா? ஊசிலாம் போடுவீங்களா? போடுவீங்களா? இடுப்புல போடுவீங்களா? கையில போடுவீங்களா? எங்க போடணும் உங்களுக்கு? எனக்கு இடுப்புல போடணும். போட்டுக்கலாமா? இடுப்புல ட்ரெஸ் எல்லாம் நவுத்து சொல்லுவீங்களா? எனக்கு வெக்கமா இருக்குமே. அப்படிதான் போறது. அப்புறம் இன்ஜெக்ஷன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க திருநங்கை, நம்ம சிஸ்டர்ஸ்னா அந்த பெண்கள் தான் வந்து இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்க வந்து ஒரு திருநங்கையா இருந்து ஊசி போடுறீங்கல்ல, உங்கள்ட்ட ஊசி போடும்போது சங்கோச்சம் போடுவாங்களா ஆம்பளைங்க பசங்களாம்? போட மாட்டாங்களா? இடுப்பை காட்டுறதுக்குன்னா ஒரு யோசிப்பாங்களே, அது கேட்குறேன். யோசிக்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட தான் மேக்ஸிமம் வந்து போறது. அப்படிங்களா? பாரா, கை வச்சாலே ஒரு மாதிரி இருக்கும் போல. போடுவாங்க. நாங்களும் போடுவோம் இன்ஜெக்ஷன். நீங்களும் இன்ஜெக்ஷன் நல்லா போடுவாங்க போல. நல்லா போடுவீங்களா? பாருங்க, யாருக்காவது இன்ஜெக்ஷன் போடணும்னா அக்கா யாரு நீ எந்தனா அக்கா கிட்ட வந்து போடுங்க. இன்ஜெக்ஷன் சும்மா அருமையா போட்டுருவாங்க. கண்டிப்பா போடுவோம். வலிக்காம போடுவீங்களா? அக்கா வந்து வலிக்காம இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பாத்துங்க. லாரிக்காரர் வேற அக்காவை பார்த்து லைட் அடிக்கிறாரு. அக்கா அந்த மாதிரி ஆளு இல்ல. ஏங்க, நான் உங்க ஹாஸ்பிட்டல் நாளைக்கு வரேங்க. எனக்கு ஊசி போட்டு விடுங்க. கண்டிப்பா வாங்க, போட்டுக்கலாம். வலிக்காம போடணும். எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு நர்ஸ் போட்டாங்க. பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு போட தெரியல. நீங்க நல்லா போடுவீங்களா? நல்லா போடுவேன். அக்கா நல்லா ஊசி போடுவாங்க. தப்பா எதுவும் தாழ்ச்சிக்காதீங்க. வலிக்காம நான் எப்படி போடணும்? நீங்க தான் நர்ஸ். இல்ல நான் ஃப்ரீயா இருக்கும்போது வரேங்க. எனக்கும் வந்து ஊசி போடலாம் சொல்லி கொடுங்க. கண்டிப்பா கத்து தரேன். நீங்க மட்டும் தனியா வாங்க. சொல்லி தனியா வந்தா ஊசி போட சொல்லி தருவீங்களா? நான் மட்டும் தான் வரணுமா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் கத்துக்கணும் வராங்க. தனியா வந்தா சொல்லி தருவீங்களா? நீங்க மட்டும் வந்தா தான் சொல்லி தருவேன். தனியா வீட்ல சொல்லி தருவேன். வீட்லயா? ஹாஸ்பிடல்ல கூட சொல்லி தர மாட்டேன். ஊசி போட வீட்ல தான் சொல்லி தருவீங்களா? வீட்ல தான் சொல்லி தருவேன். உங்க வீட்ல எல்லாரும் ஆளு இருந்தா அடிச்சு போட மாட்டாங்களா? இல்ல யாரும் அடிக்க மாட்டாங்க. நான் பாத்துக்கறேன். நீ வா. நீங்க பாத்துக்கறீங்களா? சரி, அக்கா வந்து என்ன வந்து ஊசி போட சொல்லி தரேன்றாங்க. நானும் ஊசி போட அக்காவோட போய் கத்துக்கிட்டு நானும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சிடலாம். ஆனா சர்டிபிகேட்லாம் கேட்பாங்களே, அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் சேர்த்து விடுறேன். சேர்த்து விடுறீங்களா? அக்கா என்ன வந்து டிப்ளமோ நர்சிங் தானே? அது டிப்ளமோ நர்சிங். அது அக்கா வந்து என்ன சேர்த்து விடுறேன்றாங்க. நான் அக்காவோட போய் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே போலாம். ரெண்டு பேரும் சேர்ந்தே ஹாஸ்பிடலுக்கு போலாம். பரவாயில்ல. நான் வந்து கம்பவுண்டர் வேலை பார்க்கட்டுமா? ஆமா, வந்து பாருங்க. என் கூடவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க கூடவே வா. எப்ப பார்த்தாலும் அக்கா கூடவே நிப்ப பாத்துங்க. என் கூடவே இருக்கலாம். நீ என் கூட இருக்கலாம். நல்லா எல்லாமே சொல்லி தருவேன் நான். எல்லாமே சொல்லி தருவீங்களா? எல்லாமே சொல்லி தருவேன். அக்கா எல்லாமே சொல்லி தரங்கறாங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. என்ன சொல்லி தருவாங்கன்னு தெரியல. வாங்க சொல்லி தருவேன். சரி, ஓகேங்க அக்கா. நான் வந்து என்னைக்கு வரேன். இப்போ நீங்க இங்க பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்களே. கம்முன்னு இருங்க. அழகா தாங்க இருக்கீங்க. உங்களை விட அழகா இருக்கு. நீங்க கம்முன்னு இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? நீங்க ரொம்ப கும்முன்னு இருக்கீங்கன்னு சொல்ல தோணுது. என் பேர் வந்து ஜெட்ராங்க. ஓ அப்படிங்களா? என்னோட பேர் வந்து ஜெட்ரா. நீங்க வந்து கண்ணாலே மயக்கிறீங்க. என் கண்ணு அவ்வளவு அழகா இருக்கா? அட ஏங்க, ஐயோ என் கண்ணு அழகா இருக்குன்னு வேற சொல்லி விட்டாங்களே. ஆமா. உங்களோட புருவம் அழகா இருக்கு.
நீங்களே அழகா இருக்கீங்க. நான் அழகா இருக்கேனா? Actually, ஆமா. நீங்களும் செம்மையா இருக்கீங்க, செம்ம பீஸா இருக்கீங்க. பாத்தீங்களா? சரி வாங்க 2 பேரும் போலாம். டீ சாப்பிடலாம் டீ போய். சாப்பிடவா? என்கிட்ட காசு எடுத்துட்டு வரலங்க டீ ஐயோ சாப்பிட. நான் பாத்துக்கிறேன் வாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா காசு? கண்டிப்பா பாத்துக்கிறேன். பாருங்க அக்கா எனக்கா காசெல்லாம் டீலாம் வாங்கி உனக்காக தராங்க. எல்லாமே பாத்துக்கிறேன். எனக்காக? ஆமா உனக்காக என்ன எல்லாமே வந்து அக்காவுக்கு பாத்துக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிக்கும் உன்னை எனக்கு. யாருங்க என்ன வந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க எங்க ஊர்ல எல்லாம். யார் திட்டுறாங்க உன்னை? நான் எங்க ஊர்லங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டோம் நான் பாத்துக்கிறேன். ஊசி போட்டுடலாமா உங்களுக்கு? போட்டுக்கலாம். மயக்க ஊசி போட்டு விட்டுருவோம். போட்டுக்கலாம். சும்மானே அவங்க திட்டிட்டே இருக்காங்க தெரியுமா? நான் வந்து அவங்கள்ட்ட ஒண்ணுமே பேச மாட்டேன். சும்மா இந்த பையில பாரு, இந்த பையில பாரு, அவன் இவன் திட்டுறாங்க தெரியுங்களா? ஏன் உனக்கு திட்டு போறாங்க? எனக்கு வந்து வயசு அந்த அந்த சின்ன வயசு பையனா அழகா இருக்கல, அதனால அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அப்படி நான் அழகா இல்லைன்னு வேற சொல்றாங்க எங்க ஊர்ல. ஐயோ நீ அழகா இருக்கிறீங்க. அழகா இருக்கேன்ல, பாருங்கடா என் ஊருக்காரன் இல்லடா அவ்வளோ அழகா இருக்கேன் அக்கா சொல்லிட்டாங்க. அழகா இருக்கிறீங்க. எந்த மாதிரி இருக்கேன்? யாராவது ஒரு ஹீரோவோட சொல்லுங்களேன். ரஜினி மாதிரியே இருக்கிறீங்க. ரஜினி மாதிரியா? ஸ்டைல் ரஜினி பாருங்க, சிரிக்கிறீங்க பாருங்க, நக்கப்படுறீங்களா? சிரிக்கிறீங்க, நக்கல் பண்றீங்களா? ஐயோ நிஜமாலுமே ரஜினி மாதிரியே இருக்கு. பரவாயில்ல ரஜினி சார் கோச்சிக்காதீங்க, ஏதோ சொல்றாங்க, நானும் லைட்டா இருந்துட்டு போறேன் அவங்கள மாதிரி. நல்லா இருக்கீங்க ரஜினி மாதிரியே. சரி விடுங்க, நான் வந்து கொஞ்சம் 2026 ரஜினி. 2026 இல்ல நீங்க அதுலயே முன்னாடியே மாறிட்டீங்க. முன்னாடியே மாட்டேன், அப்பலேருந்து ரஜினி தானா? ரஜினி மாதிரி தான். ரஜினி ரசிகர்களே என்ன எதுவும் வந்து தப்பா நினைச்சிக்காதீங்க. நான் அக்கா சொல்றாங்க நான் ரஜினி மாதிரி இருக்கேன்னு. பரவாயில்ல, ஏதோ காமெடியா வடிவேல் சார் மாதிரி இருக்குன்னு சொன்னா உடனே நான் வந்து சந்தோஷப்படுவேன். ரஜினி சார் சொல்லி வம்பளை விட்டுறாதீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? பசிக்குதுங்க, நீங்க தான் வாங்கி தரேன். சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க. என்ன வாங்கி தருவீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு நீங்களே வேணும். உங்களை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்லுவீங்க? அப்படியா? லவ் பண்ண ஒத்துப்பீங்களா? இல்லைங்க அது முடியாது. ஏங்க இன்னொரு ஆள் லவ் பண்றீங்களா? உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் நான் சொல்லித்தரேன். ஆனால் லவ் பண்ண மாட்டீங்களா? லவ்லாம் பண்ண இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து பொண்ணு பார்க்குறேன், பொண்ணே கிடைக்க மாட்டாங்குது. சரி நான் பார்த்து விட்டுறேன். பொண்ணு பார்த்து வைக்கிறீங்களா? பார்த்து விட்டு எல்லாமே பண்ணேன். அப்படிங்களா? சரிப்பா, அக்கா வந்து பொண்ணு பார்த்து சீர்வரிசெல்லாம் வைக்கிறாங்கிறாங்க. எவ்வளோங்க மொய் வைப்பீங்க கல்யாணத்துக்கு? எவ்வளோ வைக்கணும் உங்களுக்கு? எவ்வளோவா? ஒரு 1 லட்ச ரூபா வைங்களேன். 1 லட்ச ரூபாய் முடியாது, ஒரு 50,000 ரூபாய் வந்து 50,000 ரூபா தரீங்களா? பாருங்க அக்கா என் கல்யாணத்துக்கு 50,000 ரூபா மொய் வைக்கிறாங்கிறாங்க. எந்த ஊர்ல எவனாவது வைப்பானா? எங்க ஊர்ல 50 ரூபா மொய் வச்சுட்டு 3 வேளை சோறு தண்டு போறாங்க தெரியுங்களா? எங்க ஊர்ல இருக்க ஆளு எங்க ஊர் கல்யாணத்துல அப்படிதான் போறாங்க. பரவாயில்ல, நீங்க வந்து 1 லட்ச ரூபா ஒரு பையனுக்கு மொய் வைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய? நீங்க முன்னிலேருந்து நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்ம 2 பேரும் தோழர்கள். உங்க ட்ரெஸ் எங்க வாங்கினீங்க? நல்லா அருமையா இருக்கு. எந்த கல்ல வாங்கினீங்க? இதாங்க ஏகே டெக். ஏகே டெக் என்ன ஊரு? இங்க கள்ளக்குறிச்சியில வாங்க. கள்ளக்குறிச்சியில ஏகே டெக் கள்ளக்குறிச்சி. நான் ஃப்ரீயா விளம்பரம் பண்றேன். அப்படி ஏதாவது காசு போட்டு விடுங்க. கண்டிப்பா. உங்களை சொல்ல ஏகே டெக்கை சொன்ன அவங்க பேர் சொல்றீங்களா? ஏகே டெக்ல போனீங்கன்னா சேலை அருமையாக கிடைக்கும். அக்கா கட்டுறதுக்காக ஏகே டெக் சேலை. நம்ம இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபோனை யாச்சு வச்சு என் மூஞ்சை மறைச்சி உங்கள் சிரிப்பை காட்டுங்க. மக்கள் வந்து உங்கள் சிரிப்பை பார்த்து அவங்களும் வந்து அழகாக வந்து கூச்சப்படாதீங்க.